ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஏபி வர்ஸ்னி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சம்மருக்கு ஏற்ற மாதிரி ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் மில்க் ஷேக் தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்குலாம் அதிகமான பிடிக்கும் இந்த மில்க் ஷேக்லாம். ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்றத வாங்க வீடியோஸ்க்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் எப்படி பண்ணுறேன்னு தெரியும். ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறோம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸில் ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்க்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்ட்ராபெரி பார்த்திங்கன்னா நமக்கு உடம்புல இருக்க நீர் சத்துலாம் நமக்கு அதிகமாக கொடுக்கும். வெயிட் லாஸும் நமக்கு கம்மி பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி நமக்கு ஆக்சிஜன் லெவல் நமக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்குது நமக்கு ஸ்ட்ராபெரி ஃப்ரூட்ஸில். ஸோ இந்த ஸ்ட்ராபெரி ஃப்ரூட்ஸில் நமக்கு நிறைய நன்மைகள் இருக்குது. ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதான ஒரு விஷயம் தான் அந்த ஸ்ட்ராபெரி. இதில் நம்ம இன்றைக்கி மில்க் ஷேக் குடிக்க போகிறோம். சூப்பராக இருக்கும். ஸ்ட்ராபெரியோட ஃப்ளேவர் அப்படியே இருக்கும், நமக்கு செம்ம டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ ஸ்ட்ராபெரி ஃப்ரூட்டெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து தோலை ஃபுல்லாக நம்ம இதே மாதிரி எடுத்துகிட்டு அந்த மேலே இருக்க காம்பு பகுதி கட் பண்ணதுக்கப்புறம் 2 பீஸஸாக நம்ம டிவைட் பண்ணி நம்ம கட் பண்ணி போட போகிறோம். ஸ்ட்ராபெரி ஃப்ரூட்ஸ் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா மேக்ஸிமம் நமக்கு ஸ்ட்ராபெரியில் சீடே சுத்தமாக நமக்கு இருக்கவே இருக்காது. ஸோ அதனால் நமக்கு அப்படியே கடித்து நம்ம சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டில் இருக்கும். ஒரு புளிப்பும் ஒரு ஸ்வீட்டும் கலந்த மிக்சர் ஸ்வீட்டில் தான் இருக்கும் நமக்கு ஸ்ட்ராபெரி ஃப்ரூட்ஸில் கிடைக்கும். ஸோ இதேமாதிரி நம்ம கட் பண்ணி எல்லா ஃப்ரூட்ஸையும் நம்ம எடுத்துக்க போகிறோம். மேலே காம்பு பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்க 2 பீஸஸாக நம்ம ஸ்லைட் பண்ணி இதேமாதிரி நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். மாற்றினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறோம். அவ்வளோதான். ஒரு ஃப்ரூட் மட்டும் எடுத்து வச்சுக்க டெக்கரேஷனுக்காக. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்க பீசஸ் எல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். ஸ்வீட்டுக்காக தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும், நமக்கு சாப்பிடும்போது சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி நான் மில்க் ஷேக் சேர்க்குறேன். ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் லைட்டாக சேர்க்குறேன். ஏன்னா நமக்கு அதோட ஸ்ட்ராபெரியோட கலர் கிடைக்கும். கொஞ்சம் ஸ்வீட்டு நமக்கு அதுலேயும் கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஐஸ்கிரீம் நான் சேர்த்துக்கிறேன். வெண்ணிலா ஐஸ்கிரீம் சேர்த்துக்க போகிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். பாலை நல்லா காய்ச்சி ஃப்ரிட்ஜில் ஒரு 1 ஹவருக்கு வச்சு நான் அதோட சில்னஸோடு நான் அந்த பாலை சேர்த்துக்க போகிறேன். மிக்ஸி ஜாரை க்ளோஸ் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறோம். நம்ம போட்டிருக்க ஃப்ரூட்ஸ் எல்லாமே நல்லா கிரைண்ட் ஆகிற மாதிரி நல்லா கிரைண்ட் பண்ண போகிறோம். நல்லா கிரைண்ட் ஆகிடுச்சு. ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை ஒரு கிளாஸில் மாற்றிக்கலாம். ஸ்ட்ராபெரி ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஒரு ஸ்கூப் வெண்ணிலா ஐஸ்கிரீம் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு ஃப்ரூட் எடுத்து வச்சுருந்தோம், ஸ்ட்ராபெரி ஃப்ரூட். அதை நம்ம மேலே டெக்கரேஷனுக்காக வச்சு அப்படியே குடிச்சிங்கன்னா அப்படியே எம்மியாக இருக்கும். அந்தந்த அடிக்கிற வெயிலுக்கு சம்மருக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஸ்ட்ராபெரி ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நாம் ஓரியோ பிஸ்கெட்டில் மில்க் ஷேக் பண்ண போகிறோம். சூப்பராக இருக்கும். இந்த ஓரியோ பிஸ்கெட்டில் மில்க் ஷேக் பண்ணும்போது நான் எப்படி பண்ணுறேன்னு காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். ஓரியோ பிஸ்கெட் எடுத்துருக்கோம். சர்க்கரை, பால், ஐஸ் டியூப்பு, அதே மாதிரி வெண்ணிலா ஐஸ்கிரீம் சேர்க்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ நம்ம எடுத்து வச்சுக்க ஓரியோ பிஸ்கெட்டை ஃபுல்லாக மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஐஸ் டியூப் சேர்த்துக்கலாம். பால் எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரீசரில் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு 1 ஹவருக்கு. அந்த எடுத்து வச்சுருக்க பாலையும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்கூப் வெண்ணிலா ஐஸ்கிரீம் சேர்த்துக்கலாம். வெண்ணிலா ஐஸ்கிரீம் போட்டிங்கன்னா தான் நமக்கு நல்லா கிரைண்ட் ஆகி நல்ல ஒரு எம்மியான ஒரு ஸ்வீட்டும் டேஸ்ட்டும் கிடைக்கும் நமக்கு. அப்படியே க்ரீமியாக இருக்கும் நம்ம குடிக்கும்போது அந்த ஜூஸ். அதுக்காக நம்ம வெண்ணிலா ஐஸ்கிரீம் சேர்க்குறோம். எல்லாத்தையும் நல்லா ஃபுல்லாக நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு ஸ்பூன் சாக்லேட் சிரப் ஆட் பண்ணிக்கலாம். சாக்லேட் சிரப் நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம கிரைண்ட் பண்ணி சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதையும் நம்ம சேர்த்து கிரைண்ட் பண்ணி நம்ம எடுத்துக்க போகிறோம். கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை நம்ம ஒரு கிளாஸில் ஊற்றிக்கலாம். சூப்பராக இருக்கும் இந்த ஓரியோவோட பிஸ்கெட்டில் மில்க் ஷேக்கு. குழந்தைங்க அதிகமாக லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஓரியோ பிஸ்கெட்னாலே சாப்பிடுவாங்க. அதில் மில்க் ஷேக் சொல்லவா வேணும். நம்ம டெக்கரேஷனுக்காக ஒரு ஸ்பூன் சாக்லேட் சிரப்பை நம்ம அப்படியே ஃபுல்லாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் நம்ம மில்க் ஷேக்கை உள்ளே ஊற்றி குடிக்கும்போது நமக்கு அந்த ஒவ்வொரு வாய்க்கும் நமக்கு சாக்லேட்டோட சிரப்பு போகும். சூப்பராக இருக்கும். மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நாம் ஒரு ஸ்கூப் வெண்ணிலா ஐஸ்கிரீம் சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், விடவே மாட்டாங்க. சூப்பராக இருந்துச்சு. அடிக்கடி செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்குற அளவுக்கு இருக்கும் டேஸ்ட்டு. குழந்தைங்க அதிகமாக லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டு ஹிட்ஸுமே இந்த மில்க் ஷேக்கை அதிகமாக லைக் பண்ணி சாப்பிட்டாங்க. நெக்ஸ்ட் நம்ம வேறு மில்க் ஷேக் பார்க்கலாம். இப்போ நம்ம பாலை மட்டும் ஊற்றிக்குவோம். காய்ச்சின பால் அதேமாதிரி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம சில் பண்ணி நம்ம அதுக்கப்புறம் சேர்த்துக்க போகிறோம். இப்போ நாம் வெண்ணிலா மில்க் ஷேக் தான் பார்க்க போகிறோம். தேவையான அளவுக்கு ஐஸ் டியூப் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துருக்கோம், ஐஸ் டியூப் சேர்த்துருக்கோம். இப்போ நாம் வெண்ணிலா ஐஸ்கிரீம் 2 ஸ்கூப் சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துருக்கோம். நம்ம மிக்சியை நல்லா மூடி க்ளோஸ் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வருவோம். இந்த வெண்ணிலா ஐஸ்கிரீம் சூப்பராக இருக்கும். அதுவும் வெண்ணிலா மில்க் ஷேக்கோடு சாப்பிடும்போது. கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதே மாதிரி ஒரு கிளாஸில் சுற்றி நம்ம
சாக்லேட் சிரப் ஊற்றிட்டு நம்ம அந்த மில்க் ஷேக்கை நம்ம ஃபுல்லாக ஊற்றிக்க போகிறோம். ஊற்றுனதுக்கப்புறம் மேலே அதே மாதிரி நம்ம வெண்ணிலா ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம். டெக்கரேஷனுக்காக நம்ம மேலே வந்து லைட்டாக நம்ம சாக்லேட்டோட சிரப்பு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவோம். அப்படியே குடிக்கும்போது எம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பனானா மில்க் ஷேக் பண்ண போகிறோம். இந்த பனானா மில்க் ஷேக் பார்த்திங்கன்னா நம்ம ஏலக்கி வாழைப்பழத்தை வச்சு நம்ம பண்ண போகிறோம். சூப்பராக இருக்கும். ஏலக்கி வாழைப்பழத்தில் இன்னுமே கொஞ்சம் நமக்கு ஸ்வீட் தன்மை இருக்கும். அதனால மில்க் ஷேக்கு நல்லாயிருக்கும். ஸோ நம்ம ஒரு 7, 8 நம்ம பாதாம் பருப்பெல்லாம் ஊற வச்சுருக்கோம். இந்த ஊற வச்ச பாதாம் பருப்பெல்லாம் தோலை உரித்து நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம். வாழைப்பழத்தையும் நம்ம தோலெலாம் உரித்து க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபுல்லாக ஸ்லைஸ் பண்ணிக்க வேண்டியதான். எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி இதேமாதிரி ஸ்லைஸ் போட்டுக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ண தான் போகிறோம். அதுக்கு தான் நம்ம ஸ்லைஸ் பண்ணுறோம். ஸ்லைஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இருக்கிற எல்லா வாழைப்பழத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். காய்ச்சின பாலை ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம அந்த பாலையும் சேர்த்துக்க போகிறோம். ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம். பூஸ்ட் பாக்கெட்டில் தான் நம்ம இன்றைக்கி பனானா மில்க் ஷேக் பண்ண போகிறோம். 5 ரூபா பூஸ்ட் பாக்கெட்டே போதும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பாதி பூஸ்ட் பாக்கெட் தான் நம்ம சேர்த்துக்க போகிறோம். நம்ம பாதாம் பருப்பு உரித்து வச்சுருக்கோம்ல, அதையும் நம்ம இதோடு சேர்த்துக்கலாம். நாட்டு சக்கரை சேர்த்துக்க போகிறோம் ஸ்வீட்டுக்காக. வெண்ணிலா ஐஸ்கிரீம் ஒரு ஸ்கூப் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் மிக்ஸி ஜாரை க்ளோஸ் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறோம். ஃபுல்லாக ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணணும். நம்ம போட்ட முந்திரி பருப்பு, பனானா எல்லாமே நல்லா கிரைண்ட் ஆகணும். ஸோ நல்லா கிரைண்ட் ஆனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கிரைண்ட் ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு கிளாஸில் மாற்றிக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியான மில்க் ஷேக்கு. பனானாலாம் நம்ம போட்டிருக்கிறதுனால அப்படியே மேலோட்டமாக நம்ம பூஸ்ட் பேக்கெட் லைட்டாக நம்ம தூவி விட்டுக்கலாம். நம்ம பனானா போட்டதுக்கும் அந்த பூஸ்ட் ஃப்ளேவருக்கும் வெனிலா ஐஸ்கிரீமுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பனானாவோட மில்க் ஷேக்கு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. மேலே அப்படியே லைட்டாக சாக்லேட் சிரப் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு நான் 4 டைப்ஸ் ஆஃப் மில்க் ஷேக் செஞ்சு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.